சுப்பிரமணிய புஜங்கம். முதல்ல அவருடைய இந்த புஜங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய சூழ்நிலையை சொல்கிறேன். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் முன்னிலையில் ஆதிசங்கரர் வடமொழியில் இயற்றிய பாமாலைதான் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். புஜங்கம் என்பது வடமொழியில் ஒருவித செய்யுள் வடிவான யாப்பு நடையை குறிக்கும். புஜங்கம் என்றால் தோளால் நகர்ந்து ஊர்ந்து செல்லும் பாம்பு என்று பொருள்படும். ஆதிசங்கரர் பாரத தேசம் எங்கும் நடந்தே சென்று அறுவகை சமய நெறிகளை வகுத்து பிரச்சாரம் செய்து வந்தார். அவரது அறிவாற்றலையும் யோகத்தின் மகிமையையும் தவ வலிமையையும் கண்டு அபினவகுப்தர் என்ற புலவர் பொறாமை கொண்டு ஆதிசங்கரின் மீது மந்திர ஏவல் செய்தார். இதன் விளைவாக ஆதிசங்கரருக்கு காசநோய் ஏற்பட்டது. அதன் தொல்லை தாங்காது தவித்தார். திருக்கோகரணம் என்ற திருத்தலத்தில் சிவபெருமானை ஆதிசங்கரர் வேண்டினார். ஆண்டவனும் ஆதிசங்கரர் கனவில் தோன்றி சூரனை வென்ற ஜெயந்திபுரம் எனப்படும் திருச்செந்தூர் முருகனை தரிசித்தால் இவ்வியாதி அடியோடு நீங்கிவிடும் என்று கூறினார். அதன்படியே திருச்செந்தூர் சென்று ஆதிசங்கரர் முருகனை வழிபடும் போது அங்கே ஆதிசேடன் என்னும் பாம்பு முருகப்பெருமானின் திருவடியில் வழிபடுவதை கண்டார். உடனே புஜங்கம் என்று யாப்பு வடிவில் 33 செய்யுள்களை கொண்ட சுப்பிரமணிய புஜங்கம் பாடி பாமாலையாக சூட்டினார். இதை பாடிய பின் அர்ச்சகர் தந்த இலையில் விபூதியை ஆதிசங்கரர் உட்கொண்டார். அதுவரை அவரை வாட்டிய காசநோய் விலகியது. இதை நினைவூட்டும் விதமாகத்தான் இன்றும் திருச்செந்தூர் ஆலயத்தில் பாலசுப்பிரமணியர் சந்நிதியின் எதிரில் உள்ள மகா மண்டபத்தில் உண்டியலுக்கு தெற்கில் உள்ள தூணில் ஆதிசங்கரின் உருவச்சிலையை காணலாம். வங்கக்கடலில் அலைகள் ஓயாமல் மோதி தவழ்ந்து தொட்டு விளையாடும் இந்த தலத்திற்கு ஆலவாய் என்பதின் பொருட்பட ஆலவாய் செந்திலம்பதி என்ற பெயரும் உண்டு. இந்த வடமொழி பாடலை தமிழ் மூலத்துடன் உரை எழுதி கவிதை வடிவிலும் இவர்கள் தந்துள்ளார்கள். தமிழ்க்கடவுளாகிய செந்திலம்பதியான முருகனை தமிழ் மக்கள் வணங்கி போற்றி வழிபட வேண்டிய கட்டளை கலித்துறை வடிவில் செய்யுள் அமைத்துள்ளார். இதை பாராயணம் செய்தால் பெரும் பிணிகள் விலகும், மனக்கவலை, எதிரிகளால் தொல்லை, கடன் தொல்லை இவைகள் யாவும் நீங்கும். செவ்வாய் தோஷமும் விலகுவதற்கு இதை படிப்பது நலம். அனைவரும் படித்து நோய் நொடி நீங்கி அனைத்து நலனும் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகனை வேண்டுகிறேன்.